அத்தியாயம் 5. அறையின் கதவு சாத்தப்பட்ட அந்த நொடி கவிமலரின் இதய துடிப்பு அவளுக்கே கேட்கும் அளவுக்கு பேரிரைச்சலாய் மாறியிருந்தது. மல்லிகை பூக்களின் வாசம் அந்த அறையை நிரப்பியிருந்தாலும் அதையும் தாண்டி இது பாரியின் அறையல்லவா? அவன் பயன்படுத்திய அறையில்தான் இனி அவர்கள் வாழ்க்கை தொடங்கப் போகிறது என்பதை நினைக்கும் போதே ஒரு விதமான இனிமை அவள் மனதை வருடியது. அவளோ இந்த பரவசத்தில் திளைத்திருக்க, வேந்தன் அவனோ வேறொரு பரவசத்தில் அவளோடு சங்கமிக்கும் தருணத்திற்காக தயாராயிருந்தான். அவளது சிற்றிடையை வளைத்திருந்த அவனது வலிமையான கரங்களின் பிடி தளரவில்லை. மாறாக அவளை இன்னும் தன் திண்ணிய மார்போடு இறுக அணைத்தான். அவனது மூச்சுக்காற்று கவிமலரின் நெற்றியில் சுடராக பட்டு தெரித்தது. கவிமலர் பயத்தில் தன் விழிகளை மூட முயல, பாரி அவளது முகவாயை தன் விரல்களால் வன்மையாக ஏந்தி தன்னை நேராக பார்க்க வைத்தான். அவனது கண்கள் அவளை ஆழ்ந்து பார்த்து அவனது தீர்க்கமான முடிவை அவளுக்கு சொல்லிக் கொண்டிருந்தன. பாவம், அலர் அவளுக்குத்தான் அதன் மொழியை புரிந்து கொள்ள இயலவில்லை. அதை அவன் அறிந்தானோ என்னவோ, தன் திருவாய் மலர்ந்து அவள் மனதை வாட வைக்கும் சொற்களை உதிர்த்தான் அழகனவன். என்னை விட்டு விலகி போக நினைக்காத என்ற அவனது கரகரப்பான குரல் அந்த அறையின் நிசப்தத்தை கிழித்தது. ஊரில் என்னதான் எனக்கு மரியாதையும் அந்தஸ்தும் இருந்தாலும் என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை எல்லாரும் கூடி பேசுகிற மாதிரி ஒரு கேலி பொருளாக தான் இருக்குது. நான் என்ன குடும்பம் நடத்தக்கூட தகுதி இல்லாதவனா? என்னை வச்சு இந்த ஊர்க்காரனுங்க நக்கலாக பேசி சிரிக்கிறானுங்க. ஆனால் அப்படி பேசுகிற அத்தனை பேரையும் நான் தேடி போய் அவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க முடியுமா? அதுக்கெல்லாம் எனக்கு நேரமும் இல்லை, பொறுமையும் இல்லை. இனிமே என் பேச்சால் எதுவும் மாறாது. என் செயல்தான் எல்லாத்துக்கும் பதிலாக இருக்கணும் என்று அவன் சொல்லும்போது அவனது தாடை தசைகள் ஆத்திரத்தில் துடித்தன. அவன் கவிமலரின் முகத்தை இன்னும் நெருக்கமாக பார்த்து தன் உள்ள குமரலை கொட்டினான். உண்மைதான், இந்த கல்யாணத்தில் எனக்கு துளி கூட விருப்பம் இல்லைதான். எங்கள் அம்மாவுக்காக மட்டும்தான் நான் இந்த தாலியை உனக்கு கட்டினேன். நான் தனிமரமாக நின்றுடக்கூடாதுன்னு உன்னை என் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இப்போ எனக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ, கல்யாணம் பண்ண கடமைக்கு உன் கூட வாழ்ந்துதானே ஆகணும். அவனது குரல் மெல்ல தாழ்ந்து ஒரு காந்த ஈர்ப்போடு அவளது இதழ்களுக்கு அருகில் ஒலித்தது. அதனால் எனக்கு நீ வேணும். இந்த ஊர்வாயை மூட வைக்க எனக்குன்னு ஒரு வாரிசு வேணும். ஒரு முழுமையான குடும்பம் வேணும். அதுக்கு நீ மட்டும்தான் வழி. அதனால் இந்த இரவுக்கு மறுப்பு சொல்கிற எண்ணம் ஏதாவது உனக்குள்ளே இருந்தா அதை இப்போவே உன் மனசை விட்டு அழிச்சிடு. அவன் சொல்லி முடித்த வார்த்தைகள் கவிமலரின் இதயத்தில் சம்மட்டியால் அடித்தது போல இருந்தது. அவனுக்கு இருக்கும் கோபமும் அவன் பேசும் நியாயமும் அவளுக்கு புரிகிறது தான். ஆனால் அவளுக்குள்ளும் ஒரு சராசரி பெண்ணுக்கான ஆசைகள் இருந்ததே. தன் கணவனுடன் மெல்ல பேசி பழக வேண்டும், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வேண்டும், காதலை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவளது அத்தனை கனவுகளும் இந்த முதல் நாள் இரவிலேயே அத்தனை ஆசைகளும் தவிடுபடியாகும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. எந்த ஒரு அறிமுகமும் இல்லாமல் நேராக தன் வாழ்க்கையை அவனிடம் ஒப்படைப்பது அவளுக்கு பெரும் கஷ்டமாக இருந்தது. அவளது கண்கள் கலங்கி ஒரு சொட்டு கண்ணீர் கன்னத்தில் உருண்டது. ஆனால் அவளால் அவன் கேட்டதை மறுக்க முடியுமா? அவளுக்கு நன்றாக தெரியும் அவளுக்கு வேறு வழியே இல்லை என்று. கீழே ஜானகி அம்மாள் அவளுக்கு இட்ட கட்டளைகள் அவளது காதுகளில் மீண்டும் எதிரொலித்தது. அவள் புரிந்து கொண்டாள். தன்னை இந்த வீட்டுக்கு மருமகளாக தேர்ந்தெடுத்ததே ஒரு வாரிசை உருவாக்குவதற்கும் அவர்கள் சொன்ன பேச்சை கேட்டு நடப்பதற்கும் மட்டும்தான் என்று. வறுமையில் வாடிய தன் குடும்பத்திற்கு பாரியின் குடும்பம் செய்த அத்தனை உதவிகளும் அவளது கண் முன்னால் வந்து போயின. அந்த நன்றி கடனுக்காக தன் ஆசைகளை தியாகம் செய்வதை தவிர அவளுக்கும் வேறு வழி தெரியவில்லை. தன் நிலையை உணர்ந்த கவிமலர் மெல்ல தன் விழிகளை மூடி தன் விதியை ஏற்றுக்கொண்டாள். அவளது அந்த மௌனமான சரணடைதலை தனக்கான சம்மதமாக ஏற்றுக்கொண்டான் பாரி. அவன் மெல்ல தன் பிடியை தளர்த்தினான். ஆனால் அவளை விட்டு விலகவில்லை. அவளது நெற்றியில் மின்னிய அந்த பெரிய நெற்றிச் சுட்டியை தன் விரல்களால் மெதுவாக ஓரமாய் ஒதுக்கினான். அந்த தீண்டலில்
கவிமலரின் தேகம் ஒரு பனிமலராக சிரித்தது. அவன் அவளது காதோரம் குனிந்து அவளது மல்லிகை சூடிய கார்குழலின் நறுமணத்தை ஆழமாக முகர்ந்தான். அவனது இதழ்கள் அவளது கன்னத்தில் மென்மையாக பட்டு உரசிய போது கவிமலர் தன் துயரங்களை மறந்து அவளையும் அறியாமல் அவனது பனியனை தன் பிஞ்சு விரல்களால் இறுக்கமாக பற்றி கொண்டாள். அந்த அறையின் விளக்கு வெளிச்சம் மெல்ல மங்கத் தொடங்கியது. மல்லிகை மஞ்சத்தின் மேல் வேங்கை அவனின் அனல் வீசும் ஆளுமைக்குள் ஒரு மென்மையான வெண்மலர் தன் ஏக்கங்களையும் ஆசைகளையும் கண்ணீரோடு புதைத்துவிட்டு தன்னை அர்ப்பணித்தாள். 2 வெவ்வேறான உணர்வுகள் அந்த இரவின் மௌனத்தில் ஒன்றாக இணையத் தொடங்கின. அவன் சூளுரைத்த வார்த்தைகளின் ஈரம் காய்வதற்குள் பாரிவேந்தன் தன் கடமையை நிறைவேற்றும் ஒற்றை நோக்கோடு கவிமலரை நெருங்கினான். அவளது கவலை தோய்ந்த முகத்தையோ அவளது விழிகளில் தேங்கியிருந்த ஏமாற்றத்தையோ கவனிக்கும் மனநிலையில் அவன் இல்லை. அவளை தன் ஆளுமையின் எல்லைக்குள் இழுத்து மல்லிகை அரியணையில் மெல்ல சாய்த்தான். ஆரம்பத்தில் அவனது அணுகுமுறையில் ஒருவித அவசரமும் பிடிவாதமும் கலந்திருந்தது. அறிமுகமில்லாத அந்த வேகமும் அவனது கரங்களின் அழுத்தமும் கவிமலருக்கு ஒரு தவிப்பை தந்தன. தன் கனவுகள் யாவும் சுக்குநூறாவதை உணர்ந்து அவளது இதழ்கள் வேதனையிலும் அதிர்ச்சியிலும் லேசாக துடித்தன. அந்த பிரம்மாண்ட அறையின் இருட்டுக்குள் தன் அடையாளமே தொலைந்து போவது போன்ற ஒரு அச்சம் அவளுக்குள் எழுந்தது. ஆனால் சிறிது நேரத்தில் அவனது ஆளுமையில் ஒரு மாற்றம் தெரிந்தது மங்கை அவளுக்கு. இளங்கிளி அவளின் மென்மையும் அவளை மீட்டும் போது அவளது தேகத்தில் இருந்து வெளியான சுகந்த நறுமணமும் பாறையின் மூளைக்குள் ஒரு வேதியியல் மாற்றத்தை நிகழ்த்தின. வெறும் சடங்காக இதுவும் ஒரு கடமை என்று தொடங்கிய அந்த தீண்டல் அவனையும் அறியாமல் அவனை மெல்ல கரைக்கத் தொடங்கியது. கவிமலரின் வெண்பட்டு மேனியின் ஸ்பரிசம் அவனது மனதில் இருந்த ஆறாத வடுக்களுக்கு மருந்தாவது போல அவனுக்கு தோன்றியது. அவனது வேகத்தில் இருந்த அந்த முரட்டுத்தனம் மெல்ல வடிந்தது. அவனை அறியாமலேயே அவளுக்குள் மூழ்கத் தொடங்கியவன் தன் கரங்களின் பிடியை தளர்த்தி ஒரு பூவை எப்படி கையாள்வார்களோ அப்படி அவளது மென்மையை ஆராதிக்கத் தொடங்கினான். அவனது விரல்கள் அவளது இடையிலும் காந்தையின் ஏற்ற இறக்கங்களிலும் மென்மையாக நளினமாய் பயணித்து சென்றன. அவனது இதழ்கள் அவளது கழுத்து வளைவில் தீராத தாகத்தோடு பயணித்த போது கவிமலரும் அவனது இந்த மென்மையான அணுகுமுறையில் தன் கவலைகளை மறக்கத் தொடங்கி இன்பத்தில் திளைக்கத் தொடங்கினாள். பாரியின் அந்த மென்மையான இதமான தீண்டல்கள் கவிமலரின் அத்தனை அச்சங்களையும் பனியைப் போல உருக வைத்தன. அவனது இதழ்களின் வெப்பம் அவளது மேனியில் படும்போதெல்லாம் அவளுக்குள் ஒரு புதுவிதமான பரவசம் பிறந்தது. இத்தனை காலம் தான் தேடி அலைந்த பாதுகாப்பு இந்த நெஞ்சில்தான் இருக்கிறது என்பதைப் போல அவளது மனம் ஏங்கியது. அவனது அதரங்கள் அவளது இதழ்களோடு சங்கமித்த அந்த நொடியில் அவளது கட்டுப்பாடுகள் அனைத்தும் தவிடு பொடியாயின. சுகமான அந்த மயக்கத்தில் அவளது இதழ்களிலிருந்து பாரி என்ற அவனது நாமம் ஒரு மெல்லிய ஓசையாக வெளிவந்தது. இசையின் 7 ஸ்வரங்களையும் தோற்கடித்து விட்டது இளையவள் இவளின் இன்ப ஸ்வரங்கள். அவளது அதரங்களில் இருந்து அவன் பெயர் அத்தனை ஆசையோடு வெளிவந்ததை கேட்டதும் பாரிக்கு கிறுக்கு பிடித்ததை போலானது. அவளது அந்த ஒற்றை வார்த்தை அவனுள் ஆசையையும் அவன் உணரா காதலையும் இன்னும் பல மடங்கு தூண்டியது. அவளது மகிழ்வான அனுமதியில் முழுமையாக தன்னை இழந்தவன் மீண்டும் மீண்டும் அவளது அருகாமையை இதமாய் நாடினான். வல்லினமோ முற்று முழுதாக மெல்லினத்திடம் மகிழ்வாய் சரணடைந்தது. யார் காலையும் பற்றாத வீரன் அவனோ இன்று மிஞ்சி அணிந்த வஞ்சியின் பாதங்களில் அச்சாரம் பதித்து மலர் போன்ற பாதங்களை தன் நெஞ்சில் தாங்கியிருந்தான். வலிமையானவனோ இக்கணம் வலுவிழந்து போனான் விரலி அவளின் வளைவு நெளிவுகளில். வீராய்ப்பாய் மீசை முறுக்கி கூடலை தொடங்கியவனோ இறுதியில் கட்டுண்டு விட்டான் காரிகை இவளிடம். அந்த இரவின் நிசப்தத்தில் கொலுசின் ஓசையும் மோகராகம் பாட அவர்கள் இருவரது இதயங்களும் ஒரே தாளத்தில் துடிக்கத் தொடங்கின. ஆரம்பத்தில் அவனிடம் இருந்த பிடிவாதமும் அவசரமும் மறைந்து
காதலின் ஆழத்தில் இருவரும் மூழ்கிய பிறகு அந்த அறை ஒரு இனிமையான தாம்பத்தியத்திற்கு சாட்சியாய் மாறிப்போயிருந்தது. பாரிவேந்தன் தன் வாழ்நாளில் இதுவரை உணராத ஒரு பேரமைதியை கவிமலரின் மடியில் உணர்ந்தான். அவனது கரங்கள் அவளது கார்மேக கூந்தலை கோதி விட்டபடி இருக்க, கவிமலர் அவனது நெஞ்சில் தன் முகத்தை புதைத்து கொண்டு அவனது சீரான இதய துடிப்பை கேட்டு கொண்டிருந்தாள். கவிமலரை ஒரு பூவின் மலரைப் போல பாவித்து மென்மையாக தன் நெஞ்சோடு அணைத்திருந்தான் பாரிவேந்தன். இந்த நெருக்கமோ அவர்களுக்குள் இருந்த அத்தனை தூரத்தையும் அளித்திருந்தது. கடமைக்காக தொடங்கிய அந்த இரவு இரு மனங்களின் தீராத காதலின் பிரகடனமாக நிறைவு பெற்றது. மறுநாள் அதிகாலை பொழுது. பன்னீர் தூறல் போல குளிர்ந்த காற்று ஜன்னல் திரைச்சீலைகளை அசைத்து கொண்டு அறைக்குள் நுழைந்தது. மல்லிகை பூக்கள் தன் நறுமணத்தை இன்னும் அடர்த்தியாக அந்த அறையில் பரப்பியிருந்தன. கவிமலர் மெல்ல கண் விழித்தாள். அவளது தேகத்தில் ஒரு சோர்வு தெரிய, அந்த சோர்வும் இப்போது அவளுக்கு பிடித்த ஒன்றாய் மாறிப்போயிருந்தது. அதே சமயம் ஒரு பெண்ணுக்குரிய முழுமையான நிறைவும் அவளுக்குள் முகிழ்த்திருந்தது. அவள் மெல்ல தலை நிமிர்ந்து பார்த்தபோது பாரிவேந்தன் தன் ஒரு கரத்தால் அவளது இடையை வளைத்து பிடித்தபடி இன்னும் உறங்கிக் கொண்டிருந்தான். உறக்கத்தில் அவனது முகத்தில் இருந்த அந்த முரட்டுத்தனம் மறைந்து ஒரு குழந்தைக்குரிய அமைதி நிலவியது. கவிமலர் தன் விரலால் அவனது அடர்ந்த நெற்றி புருவங்களையும் அவனது நெற்றியில் விழுந்திருந்த சுருள் முடியையும் மென்மையாக ஒதுக்கினாள். நேற்று வரை பதட்டத்தில் தவித்தவள் இன்று அவனது இந்த இதமான அரவணைப்பில் உலகிலேயே பாதுகாப்பான இடத்தில் தான் இருப்பது போல உணர்ந்தாள். அவளது இதழ்களில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அப்போது சூரியனின் இளங்கதிர் ஒன்று ஜன்னல் வழியே வந்து கவிமலரின் முகத்தில் பட்டது. அதில் கண்கள் கூசியதில் அவள் தன் முகத்தை இன்னும் கொஞ்சம் பாரியின் நெஞ்சத்தில் புதைக்க முயன்றபோது அந்த அசைவில் பாரி மெல்ல கண் விழித்தான். அவன் விழித்ததும் அவனது கூர்மையான கண்கள் நேராக கவிமலரின் முகத்தையே பார்த்தன. தன் கணவனின் நேரடி பார்வையை தாங்க முடியாமல் கவிமலர் நாணம் கொண்டு தரையை பார்த்தாள். ஆனால் வேந்தனின் பார்வையிலோ இரவின் சுவடுகளில் அவன் விழிகள் பொழிந்த கிறக்கமெல்லாம் இப்போது முற்றிலும் விடைபெற்று அக்மார்க் முரடனாக மாறியிருந்தான். இரவில் அவனிடத்தில் இருந்த அந்த மென்மையும் உருகலும் இப்போது ஒரு துளி கூட அவன் பார்வையில் தெரியவில்லை. அவன் மீண்டும் தன் அதிகாரமான கரடு முரடான நிலைக்கு திரும்பியிருந்தான். அவனது முகம் வழக்கம் போல இறுகி போய் கண்கள் அனலை கக்கின. நேற்றிரவு தன் வசம் இழந்து அவளிடம் உருகியதை நினைத்து அவனுக்குள் கோபம் துளிர்விட்டது. கவிமலர் மெல்ல எழுந்து அமர்ந்து அவனது முகத்தை பார்க்க, பாரி அவளை ஒரு அனல் பார்வை பார்த்தான். நேத்து நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் தன் சட்டையை வேகமாக அணிந்தபடி தன் கரகரப்பான அதிகார குரலில் சொன்னான். நேற்று ராத்திரி ஏதோ ஒரு வேகத்தில் நடந்துடுச்சுங்கிறதுக்காக நான் உன் மேலே ரொம்ப அன்பாக இருக்கேன்னு தப்பாக கணக்கு போட்டுடாத. இந்த வீட்டுக்குள்ளே நீ வந்தது எதுக்குன்னு உனக்கே தெரியும். அதுக்காகத்தான் எல்லாமே நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கோ. அதை தாண்டி உனக்கு என் மனசில் எந்த இடமும் இல்லை. உயிர்ப்பே இல்லாத குரலில் கூறினான். அவன் சொன்ன இந்த வார்த்தைகள் கவிமலரின் நெஞ்சில் சுடு தண்ணீரை ஊற்றியது போல இருந்தது. நேற்று இரவு காட்டிய அந்த மென்மை வெறும் கடமைக்காகத்தானா என்ற ஏமாற்றம் அவளது கண்களில் கண்ணீராக முட்டியது. பாரி அவளது தவிப்பை கண்டும் காணாதது போல ஜன்னல் ஓரம் சென்று நின்றான். இன்னும் எதுக்கு உட்காந்துருக்க? சீக்கிரம் குளிச்சுட்டு கீழே இறங்கி வா. எங்கள் அம்மா உனக்காக காத்துட்டு இருப்பாங்க. அப்புறம் இங்கே நடந்த எதையும் உன் முகத்தில் காட்டிட்டு இருக்காத. எனக்கு அது பிடிக்காது என ஒரு அதிகாரியைப் போல கட்டளையிட்டு விட்டு விறுவிறுவென அறையை விட்டு வெளியேறினான். அவள் இதயமே அவன் வீசிய அக்னி வார்த்தைகளினால் வெந்து போனது. ஆனால் அதை பற்றி துளி கூட அக்கறை இல்லாமல், அம்மா காத்திருப்பார், சீக்கிரம் வா என்று வேறு சொல்லாமல் சொல்லி செல்கிறான். இன்னும் அவள் ஒரு வேலைக்காரிதான், தன் வீட்டுக்காரி இல்லை என்று. தேகம் எங்கும் ரணமாய் பற்றி எறிந்தது. இதுவா அவள் எதிர்பார்த்த வாழ்க்கை? இதுவல்லவே. விழிகளில் அருவி வழிந்தது. பாரி சென்ற பிறகு கவிமலர் மெல்ல எழுந்து
கண்ணாடியின் முன்னால் நின்றாள். கலைந்திருந்த கார் குழலும் கழுத்தில் மின்னிய அந்த புதிய மாங்கல்யமும் அவனது நேற்றைய நெருக்கத்தின் நினைவுகளும் அவள் பாரிவேந்தனின் சரிபாதி என்பதை உரக்க சொல்லின. அவனது இந்த திடீர் முரட்டுத்தனம் அவளுக்குள் ஒரு தவிப்பை தந்தாலும் நேற்றிரவு அவளது மடியில் அவன் உணர்ந்த அந்த அமைதி பொய்யில்லை என்பதும் அவளுக்கு தெரிந்திருந்தது. அவள் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு குளித்து தயாராகி ஒரு அழகான பட்டுப்புடவையை எடுத்து உடுத்தி கொண்டாள். தன் மாமியார் ஜானகி அம்மாள் சொன்ன அந்த வாரிசு என்ற வார்த்தையையும் தன் குடும்பத்தின் நன்றி கடனையும் மனதில் இருத்திக்கொண்டு ஒரு நல்ல மருமகளாகவும் மனைவியாகவும் தன் கடமைகளை செய்ய தயாரானாள். தன் கைகளில் இருந்த வளையல்களை சரி செய்து கொண்டு பயமும் தயக்கமும் கலந்த மனதோடு அந்த அறையின் தேக்குமர கதவை திறந்து கொண்டு மெல்ல கீழே இறங்கி சென்றாள். கவிமலர் மாடிப்படிகளில் இருந்து மெல்ல கீழே இறங்கி வந்தாள். நேற்றிரவு வரை அவள் ஒரு வேலைக்காரியின் மகள், இன்று இந்த வீட்டின் மருமகள். ஆனால் இந்த தகுதி அவளுக்கு ஒரு நிம்மதியை விட ஒருவித பாரத்தை தான் கொடுத்திருந்தது. கலைந்திருந்த நெற்றி கேசத்தை சரி செய்து புது தாலியின் கனத்தை உணர்ந்தபடி அவள் கூடத்திற்கு வந்தாள். அவளது நடையில் இருந்த ஒரு சோர்வும் அவளது பொலிவு கூடிய முகமும் புதுப்பெண்ணிற்கு உண்டான வனப்பும் அவளை எழிலாய் காட்டியது. சோபாவில் அமர்ந்து வெற்றிலை இடித்து கொண்டிருந்த ஜானகி அம்மாள் மருமகள் கீழே வருவதை பார்த்தார். அவரது கண்கள் கவிமலரை மேலிருந்து கீழாக அளவெடுத்தன. அவளது பொலிவு கூடிய முகத்தையும் சற்றே சிவந்திருந்த கண்கள் தரும் செய்தியையும் அந்த தாயின் அனுபவம் சட்டென புரிந்து கொண்டது. அவருக்குள் இருந்த ஒரு பெரிய பாரம் நீங்கியதை போல உணர்ந்தார். ஒரு வழியா என் பையன் கல்லிலிருந்து மனுஷனா மாறிட்டான், இனி வாரிசுக்கு எந்த தடையும் இருக்காது என்ற நிம்மதி பிறந்தது. இருந்தாலும் அவர் மலரிடம் ஒன்றும் பாசமாக பேசிவிடவில்லை. மலரு, விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆகுது? இப்போதான் கீழே இறங்கி வர? இதுதான் கடைசி, இனி இப்படி தாமதமாக வரக்கூடாது சொல்லிட்டேன். நேரா சமையல் அறைக்கு போய் இருக்கிற வேலையை பாரு. காஃபி போட்டு எல்லாருக்கும் கொடு. இனி இந்த வீட்டு சமையலும் உன் பொறுப்பு தான் என ஒரு அதிகார குரலில் உத்தரவிட்டார் ஜானகி. ஜானகியை பொறுத்தவரை மலர் ஒரு வாரிசை தரப்போகும் மருமகள், அவ்வளவுதான். ஏற்கனவே அவரது மகனின் வார்த்தைகளால் மனம் வாடிப்போய் வந்தவளை இவரும் தன் பங்கிற்கு குறைவில்லாது பேசி அவளது முதல் நாளை அவ்வீட்டில் சிறப்பாக தொடங்கி வைத்தார். தாமதம் ஆகாமல் சீக்கிரமே நல்ல செய்தி வரவேண்டும் என்று அனுப்பி வைத்துவிட்டு இப்போது அதனால் தாமதமாகி வந்தால் அதுவே தவறு என்று அவளையே குற்றம் சாட்டுகிறார். இதை நினைத்து அவளுக்கு கடுப்புதான் வந்தது. ஆனால் வெளிக்காட்ட முடியாதே. அதனால் அமைதியாக அவளுக்கென காத்திருக்கும் சமையல் அறையை நோக்கி சென்றாள் கவிமலர். சமையல் அறைக்குள் நுழைந்த மலரை அங்கே இருந்த ரேகா ஒரு எரியும் பார்வையோடு பார்த்தாள். கவிமலரின் முகத்தில் இருந்த அந்த புது பொலிவு ரேகாவின் மனதை குடைந்தது. என்ன மலரு, ஒரு ராத்திரியிலேயே மகாராணி ரேஞ்சுக்கு உனக்குள்ள ஒரு மாறுதல் தெரியுது. பாரிவேந்தனோட முரட்டுத்தனம் உனக்கு ஓகே தானா என ரேகா வம்புக்கு இழுத்தாள். கவிமலர் பதில் பேசாமல் தலை குனிந்து காஃபி போடத் தொடங்கினாள். அதில் ரேகாவிற்கு கோபம் வந்தது. இங்க பாரு மலர், மருமகளா இந்த வீட்டுக்கு வந்ததால மட்டும் நீ இந்த வீட்டுக்கு உரிமையானவளா ஆகிட முடியாது. அதை மனசுல வச்சு நடந்துக்க. எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் கை காலெல்லாம் ஒரே வலியா இருக்குது. அதனால நீயே எல்லா வேலையும் கவனிச்சுக்கோ. சீக்கிரம் டிஃபன் ரெடி பண்ணு என வீட்டு வேலைகளையெல்லாம் மலரின் தலைமேல் கட்டிவிட்டு அங்கிருந்து நழுவினாள் ரேகா. மலரை இன்னமும் ஒரு வேலைக்காரியாகவே பார்க்க வேண்டும் என்பதே அவளது எண்ணம். அப்போது கூடத்தில் வேட்டி சட்டையில் கம்பீரமாக நுழைந்தார் பாரியின் தந்தை ராஜமாணிக்கம். அவர் கையில் இருந்த அன்றைய தினசரியை டேபிள் மேல் வைத்துவிட்டு சமையல் அறையில் வேலையில் மூழ்கியிருந்த கவிமலரை பார்த்தார். மலரு, காஃபி போடுறியாமா? எனக்கு சர்க்கரை கம்மியா போட்டு ஒரு டம்ளர் எடுத்துட்டு வா என மிக இயல்பாகவே பேசினார். ஜானகியின் அதிகாரமும் ரேகாவின் வஞ்சகமும் நிறைந்த இந்த வீட்டில்
தன் ஒரே ஆறுதல் இவர்தான் என்பது மலருக்கு இக்கணம் புரிந்தது. அவள் காஃபியை எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு வந்தபோது தனது அலுவலக அறையிலிருந்து பாரிவேந்தன் வெளிவந்தான். நேற்றிரவு பார்த்த அந்த மனிதனா இவன் என மலர் வியந்து பார்த்தாள். தன்னிடம் உருகியவன் இவன்தானா என்ற கேள்வியில் அவனை பார்த்தாள். இப்போது பார்க்க ஒரு தலைவனைப் போல ஆளுமையுடன் இருந்தான். தூய வெள்ளை நிற வேட்டியும் இஸ்திரி போட்ட சட்டையும் அணிந்து கையில் வாட்சை கட்டியபடி அவன் நடந்து வரும்போது ஒரு சிங்கத்தின் நடை போல இருந்தது காரிகைக்கு. நேற்றிரவு தனக்குள்ளே உருகிய அந்த மனிதனின் நிழல் கூட இப்போது அவனிடம் இல்லை. முகம் பழையபடி இறுகி போயிருந்தது. அவன் தன் தந்தைக்கும் அம்மாவிற்கும் பக்கத்தில் வந்து நின்றான். அப்பா, நான் மில்லு கிளம்புறேன். இன்னைக்கு நெல் வரத்து அதிகமாக இருக்கு, வர நேரமாகும் என்றான் கடினமான குரலில். அப்போது மலர் அவனிடம் காஃபி நீட்ட அவளை ஒரு அந்நிய பெண்ணை போல ஏறிட்டு பார்த்தான். காஃபி இருக்கட்டும், டிஃபன் சீக்கிரம் எடுத்துட்டு வா, எனக்கு டைம் ஆகுது என்று மட்டும் சொல்லிவிட்டு ஹாலில் அமர்ந்தான். மலருக்கு தொண்டையை அடைத்தது. நேற்றிரவு என்னிடத்தில் தவித்த அந்த மனிதன் எங்கே? காலையில் இப்படி ஒரு அந்நியனாக மாறி நிற்கிறாரே என நினைத்தபடி அவள் சமையல் அறைக்குள் ஓடினாள். ராஜமாணிக்கம் அவனை தடுத்து நிறுத்தினார். இன்னைக்கு நீ மில்லுக்கு போக வேணாம் பாரி. கல்யாணம் ஆகி இன்னைக்கு தான் முதல் நாள் விடியுது. வழக்கப்படி இன்னைக்கு நாம் எல்லாரும் நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கணும். அதுதான் முறை. எல்லாரும் கிளம்புறதுக்கு ரெடியாகுங்க என்று அழுத்தமாக சொன்னார். பாரியின் முகம் சட்டென இறுகியது. அவனுக்குள் ஒரு பெரிய எரிச்சல் தலை தூக்கியது. இன்னும் எத்தனை சடங்கு? இவரோட சேர்ந்து நான் இன்னும் என்னென்ன நாடகம் ஆடணுமோ என்ற ஆத்திரத்தில் வேண்டா வெறுப்பாக டைனிங் டேபிளில் போய் அமர்ந்தான். மலரோ உணவை பரிமாற, ஆனால் அவனது கவனமோ உணவின் மீது இல்லாது காரிகை அவளின் சிற்றிடையின் மீதே நிலைத்திருந்தது. உணவை வேகமாக உண்டுவிட்டு எழுந்தவனோ தன் ஆளுமையின் மிடுக்கோடு அறைக்கு வா என அவளிடம் உத்தரவிட்டு சென்றான்.